நண்பகல் எக்ஸ்பிரஸ் நியூஸிற்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கடேஷ். ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி அளிக்க கோரி திமுக சார்பில் அலங்காநல்லூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் காட்சி விலங்குகள் பட்டியலில் இருந்து ஜல்லிக்கட்டு காளைகளை நீக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மற்றும் மாடுபிடி வீரர்கள், காளை வளர்ப்பவர்கள், ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் உட்பட ஏராளமானோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு நடத்த மத்திய அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என வலியுறுத்தினர். தண்ணீரின்றி வாடிய பயிர்களை கண்டு தமிழகத்தில் இன்று ஒரே நாளில் 5 விவசாயிகள் மரணமடைந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தேவதானம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த முருகன் பயிர்கள் கருகியதால் மனமுடைந்து இன்று காலை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதேபோல் விழுப்புரம் மாவட்டம் கெடார் கிராமத்தைச் சேர்ந்த மகாலிங்கம் மாரடைப்பு ஏற்பட்டு வயலிலேயே மயங்கி விழுந்து மரணமடைந்தார். மேலும் நாகை மாவட்டம் ஐயடி மங்கலத்தைச் சேர்ந்த கல்யாணி சுந்தரம் என்ற விவசாயி வாடிய பயிர்களை கண்டு மனமுடைந்து உயிரிழந்தார். இதேபோல் கடலூர் அருகே நெய்வாசல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பாலையா மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே தண்ணீர் இல்லாமல் கருகிய நெற்பயிர்களை பார்த்த மேலும் ஒரு விவசாயி அதிர்ச்சியில் மரணமடைந்துள்ளார். வடக்கு நெய்வாசல் கிராமத்தைச் சேர்ந்த பாலையா தனக்கு சொந்தமான 2 ஏக்கர் நிலத்தில் நேரடி நெல் விதைப்பு மூலம் சாகுபடி செய்திருந்தார். போதிய மழை இல்லாத நிலையில் நெற்பயிர்கள் தண்ணீரின்றி வாடி காணப்பட்டன. கருகும் நிலையில் இருந்த பயிரை கண்டு வேதனையில் இருந்த விவசாயி பாலையா வயலுக்கு சென்றபோது மயங்கி விழுந்து அங்கேயே உயிரிழந்தார். இதனால் அவரது குடும்பத்தினர் மற்றும் சக விவசாயிகள் சோகத்தில் உள்ளனர். இறந்த விவசாயி குடும்பத்தினருக்கு இழப்பீடாக 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரசியல் கட்சிகளின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று உள்ளாட்சி தேர்தலை நடத்துவதற்கான சூழலை ஏற்படுத்த வேண்டும் என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டால்தான் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் என குறிப்பிட்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தலில் பழங்குடியினருக்கான இடஒதுக்கீடு உட்பட அனைத்து விதமான இடஒதுக்கீட்டிலும் உள்ள சதவீதத்தை முழுமையாக கடைபிடித்து அரசும் தேர்தல் ஆணையமும் இணைந்து உள்ளாட்சி தேர்தலை விரைவாக நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வாசன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் விவசாயிகளின் உயிரிழப்புகளை தடுத்து நிறுத்த கோரி பாமக சார்பில் வரும் 10ஆம் தேதி கும்பகோணத்தில் தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் விடுத்துள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களில் ஒவ்வொரு நாளும் விவசாயிகளின் உயிரிழப்புகள் வழக்கமாகி வருவது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே விவசாயிகள் நலன் கருதி தமிழகத்தை வறட்சி பாதித்த மாநிலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். விவசாயிகளின் உயிரிழப்புகளை தடுக்க கோரி கும்பகோணத்தில் தனது தலைமையில் வரும் 10ஆம் தேதி தொடர் முழக்க போராட்டம் நடைபெறும் என்று ராமதாஸ் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக இதுவரை 65 விவசாயிகள் மாண்டு போனதாக தெரிவித்துள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். விவசாயிகள் குடும்பங்களின் அனைத்து கடன்களையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் உயிரிழப்பு தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதிபதிகளை கொண்ட விசாரணை ஆணையம் அமைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இக்கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரும் 10ஆம் தேதி அன்று சென்னை சேப்பாக்கத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப் முகநூல் மூலம் தன்னை மோசமாக விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் காங்கிரஸைச் சேர்ந்த ஜோதிமணி புகார் அளித்துள்ளார். கடந்த சில தினங்களாக வாட்ஸ்அப் முகநூல் பக்கங்களில் தன்னை பற்றி பாஜகவினர் மோசமாக விமர்சிக்க தொடங்கியிருப்பதாக மனுவில் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடி, பாஜக தலைவர் அமித்ஷா ஆகியோருக்கும் புகார் மனு அனுப்பியிருப்பதாக தெரிவித்துள்ள ஜோதிமணி, தன்னை மோசமாக விமர்சிப்பவர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். என்னுடைய நம்பரை ஷேர் பண்றாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல என்னையே இணைத்து இவ்வளவு வக்கிரங்களும்
பாலியல் வக்கிரங்கள் நிறைந்த மனது உலகில் இருக்குமா என்கிற அளவிற்கு மிக மோசமாக எழுதுகிறார்கள். அவர்கள் பிஜேபியை சேர்ந்தவர்கள் என்று சொல்வதற்கு அவர்கள் வெட்கப்படுவதில்லை. அதேபோல தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொடுத்துள்ள பேட்டியில் அவர்கள் எனக்கு எதிரான இந்த ஆபாச பாலியல் வன்முறைக்கு கண்டனம் தெரிவித்திருந்தாலும் கூடவே மோடி அவர்களை விமர்சிப்பதை ஜோதி நிறுத்த வேண்டும் என்று சொல்கிறார். என்ன அவர் சொல்ல வருகிறார்? மோடி அவர்களை விமர்சிப்பதை ஜோதிமணி நிறுத்தவில்லை என்றால் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும் என்று அவர் மறைமுகமாக சொல்வது போல நான் உணர்கிறேன். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே தடுப்புச் சுவரில் ஆம்னி பேருந்து மோதியதில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளத்திலிருந்து பெங்களூர் சென்று கொண்டிருந்த தனியார் ஆம்னி பேருந்து ஓமலூர் அருகே வந்தபோது கருப்பூர் மேம்பாலத்தின் பக்கவாட்டு சுவரில் பலமாக மோதியது. இதில் பேருந்து ஓட்டுநர் நாகராஜனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. மேலும் பேருந்தில் இருந்த 20 பயணிகளும் படுகாயமடைந்தனர். உடனடியாக அங்கு நின்ற பொதுமக்கள் காயமடைந்தவர்களை மீட்டு சேலம் தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்த விபத்தால் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது கனரக லாரி மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியைச் சேர்ந்த தலைமை காவலர் வெங்கடேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் மனைவி சுகுணா மற்றும் 2 ஆண் குழந்தைகளுடன் சென்றபோது எட்டுக்குட்டை மேடு அருகே எதிரே வந்த கனரக லாரி மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வெங்கடேஷ், அவரது மனைவி சுகுணா, 2 குழந்தைகள் என சம்பவ இடத்திலேயே 4 பேரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். விபத்து குறித்து எடப்பாடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சடலங்களை மீட்டு பரிசோதனைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தமிழகத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் ஆகியவற்றின் துணைவேந்தர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வு குழுக்களின் தலைவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதால் அவர்களை அந்த பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என ஆளுநர் வித்யாசாகர் ராவை பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனமும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் நடப்பதை தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான வித்யாசாகர் ராவ் உறுதி செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார் அன்புமணி ராமதாஸ். அப்பழுக்கற்ற மற்றும் வலிமையான கல்வி பின்னணி கொண்டவர்களை தேர்வுக்குழு அமைப்பாளர்களாக நியமிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் நண்பகல் எக்ஸ்பிரஸ் நியூஸ் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி.